பாரா இதாண்டா என்னோட யூடியூப் சேனலு. நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கடா, பெல் பட்டன் அமைக்க வச்சிரு. ஏன்னா நான் வந்து நேரடியாக நீ எந்த இடத்துக்கு வர சொல்லி அந்த இடத்துக்கே வரேன்டா. அங்கேயே மோதி பார்த்துருவோம்டா, லைவ்லேயே மோதுவோம்டா. வாடா பார்த்து எல்லாம் கேண்ட் ஆகிட்டாங்க. 90% கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் உண்மையிலே சொன்ன மாதிரி ஆட்டு மந்த லாரியில் தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். சொல்லி ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க சார். 5 out of எத்தனை சார்? கிளம்பு ஜருகண்டி போகலாம். இல்லை ஒரு ஆள் 2500 சட்டை தான் போட்டுட்டு நான் வருவேன். வெள்ளை சட்டை போட்டு 2500 அந்த சட்டை அங்கே உள்ள காஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு மயிறு கிடையாது. கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு கருத்து? 3000 எல்லாம் கேண்ட் ஆகிட்டாங்க. 90% கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் 10 minutes கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். உங்களுக்கு கருத்து? ஒன்றும் சொல்கிறது மூடிட்டு இருக்க மாட்டேடா. நம்ம மைண்ட் அப்செட்டில் தான் இருக்கு. எல்லாம் உண்மையிலே சொன்ன மாதிரி ஆட்டு மந்த லாரியில் தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மன உடத்திற்கு ஆளாகிறான். கொச்சினும் கிடையாது. நம்ம கொச்சின்லேருந்து வந்துட்டு பெங்களூர் போவோம். அதுவும் பெங்களூர்லேருந்து கிளம்புறோம். இல்லை, ஆக்சுவலாக எங்களுக்கு நேற்று டெக்னிக்கல் இஷ்யூ தான். நேற்று ஒரு ஃப்ளைட்டு ரெடி ஆச்சு. அந்த ஃப்ளைட்டை எங்களுக்கு கொச்சின் வேறு ரூட்டுக்கு மாற்றி விட்டாங்க. இந்த ரூட்டுக்கு வர்றதுனா நேற்று வரைக்கும் நல்லா படிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் இருந்துச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வரலாம் ரீஃபண்டு அவ்வளோ கேன்சல் 7 நாளில் வருமா? அப்படி இல்லைன்னா டேட்டு மாற்றிக்கலாம். வாய்ப்பே இல்லை. கிளம்பு ஜருகண்டி போகலாம். தரமான செய்தி. 4 ஃப்ளைட்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. இங்கேருந்து வரதும் கேன்சல் ஆகிடுச்சு, இங்கேருந்து போகிறது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஒரே 7 days உங்களுக்கு ஒரே ஃப்ளைட் தான். இங்கே வந்து ஒரே ஃப்ளைட்லேயே தான். அந்த ஃப்ளைட் வந்து டெக்னிக்கல்லாம் இதானால ஃபுல்லாக எல்லாம். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நீங்கள் எத்தனை ஸ்டார் ரேட்டிங் சார் கொடுப்பீங்க? சொல்லி ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க சார். 5 out of எத்தனை சார்? நீங்கள் சார்? மன உடைச்சலுக்கு தான் உள்ளாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகணுன்ட்டு வந்ததுக்காக சிறப்பாக செஞ்சு கேன்சல் தான் இருக்குது டிக்கெட்டு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சார் எங்களுடைய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? கேவலமாக இருக்குது ஜி, கேவலமாக இருக்குது. கடுப்பேற்றி விட்டாங்க. காலையிலேருந்து தூங்காமல் வந்து வேண்டாத மாதிரி பண்ணுறீங்க, சாவடிக்கிறாங்க. வாடா பாய், வாங்க சேனலில் போட்டுருவாங்க. போட தான் போகிறேன். 10 seconds later. தெரியாம பண்ண தப்புக்கு வேண்டாம் மன்னிப்பு. தெரிஞ்சே பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுடா. கொட்ட பொறுக்கி பயனா ஒளிப்பால. அலைன் சார் தானே? அலைன் சார் தான். இராண்டிங்க தூங்காமல் என்ன தூக்கத்தை கெடுத்து ஃப்ளைட்டில் போகிறேன்னு ஆசையை காட்டுட்டு கேன்சலேஷனோட போட்டுருங்க. வீணாக போடாதீங்க. இல்லை எல்லாரும் வாயிலையும் விழுவுறாங்க. என்ன ஆக போதோ. ஏங்க ஒரு ஃப்ளைட்டு கம்பெனிக்காரன் 2 ஃப்ளைட்டாடா வச்சுருப்பான். 2 ஃப்ளைட்டை வச்சுட்டு ஊருகா போடுறதுக்கு ஆட்டோவில் போமா? இது 1 மணிக்கு பஸ்ஸு வந்து ஆட்டோவில் போனால் பஸ்ஸே வந்து நேராக ஜங்ஷனுக்கே போயிடுச்சு. ஆட்டோவில் போனால் இந்த ஆட்டோவில் 2 பேர் போகலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா. பறக்க விட மாட்டாங்க. இதில் ஒரு ஆள் 2500 சட்டை தான் போட்டுட்டு நான் வருவேன். வெள்ளை சட்டை போட்டு 2500. அந்த சட்டை அங்கே உள்ள காஞ்சிக்கிட்டு இருக்கு. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஒருத்தன் என்னன்னா சப்பல் போட்டு வர மாட்டேன், ஷூ தான் வாங்கிட்டு வருவேன்னா. இதில் வேற ஒருத்தர் வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா பறக்க போகிறேன் அப்படி. அப்பா பறக்க போகிறேன், இது பறக்க போகிறேன்.
இன்னொருத்தன் என்னன்னா வீட்டில் நல்ல பில்டப் கொடுத்துட்டு வந்தான். இல்லைப்பா நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நானும் சொல்லலை, இனிமே சொல்லி தானே அவனை வேறு வழி. இப்போதான் எங்கள் சித்தப்பா ஃபோன் அடிச்சுருந்தாங்க. சித்தப்பாட்ட சித்தப்பாக்கு ஃபோன் அடிச்சாரு சொன்னேன். அது நல்லபடியாக போயிட்டான். அப்படியே நினச்சேன்டா அந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது டவுட்டாக இருந்துச்சு. ஃப்ளைட்டு டெக்னிக்கல் இஷ்யூவா இப்போ வரைக்கும் 3 நாள் வந்து கேன்சல் ஆகிருக்கு சில ஃப்ளைட்டு. அதை கூட செக் பண்ணாமல் டிக்கெட் போட்டுருக்கோம். இது கூட கூத்து இல்லை, உட்காந்துருக்கோம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபர்மேஷன் ஆகி 1 hour லேட்டுன்னு மெசேஜ் வருது. 1 hour லேட்டுன்னாங்க. கஸ்டமருக்கு அதுக்கு ஃபோன் அடித்தா டிலே தான் ஆகிருக்கு, உங்களுக்கு ஃப்ளைட்டு கேன்சல் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஃபோன் அடித்தா கஸ்டமருக்கு யார் கட் பண்ணுறாங்க. இல்லை வேறு பாதி பேர் வரவே மாட்டுறாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு. ஃப்ளைட்டில் போவேன்ட்டு புரியல. நம்மளாச்சும் 10 டிக்கெட் 15 டிக்கெட் தான் கணக்கு பண்ணோம். 48 டிக்கெட்டு புக் ஆகிருக்கு, கேன்சல் ஆகிருக்கு. 48 டிக்கெட் புக் ஆகிருக்கு. ஆயிரக்கணக்கில் நம்ம டிக்கெட்லாம் வித்துருக்கு பாரா. ஊர்லேருந்து 60 டிக்கெட் புக் ஆகிருக்கு. கேன்சல் சொல்லியாச்சா? அது ரீஃபண்ட் ஆயிருமா? நம்ம கேன்சல் பண்ணாதான் 60 டிக்கெட் புக் ஆகிருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம மட்டும் வாங்கலாம். நம்ம கூட சேர்ந்து 42 பேர். மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் புக் ஆனிச்சு. ஆனால் சென்னையிலேருந்து மதுரைக்கு 48 பேருக்கும் நிப்பாட்டி வச்சு. இங்கே பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ரோலிங் பேக்கெல்லாம் எடுத்துட்டு ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டு இதை பாருங்க, டவுட்டிக்கு ஆசைப்பட்டு வீட்டில் பில்டப் போட்டுட்டு நான் ஃப்ளைட்டில் பறந்தே ஆவேன்ட்டு ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான். இங்கே லேப்டாப் பேக்கு அடிபட்டு கடைசியில் கழட்டு மொத்தமாக ஃப்ளைட் இல்லாமல் போச்சு. ஆமாம் சரி. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, அடிபட்டு நொண்டிக்கிட்டே வந்திருக்கேன் நான். அவன் வெறியில் வந்து வாட்டர் பாட்டிலே கடிச்சு ஓட்ட போட்டான். அவ்வளோதான், இன்னும் 2 ரூபா வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஏன் போனுங்க ஐஃபோனு மறக்கவே மாட்டோம் போல, மறக்க மாட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 3 விளாகில் பார்ப்போம். நம்ம அடுத்த விளாகில் சந்திப்போம். வந்த வரைக்கும் சூப்பராக செஞ்சுட்டாங்க. அலைன் சார் தானே, அலைன் சார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதில் புக்கே பண்ணாதீங்க, கம்பல்சரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் புக் பண்ணி போகலான்னு ஆசையாக வந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. நல்லா அலைன் சார் புக் பண்ணாங்க. ஹாப்பி எண்டிங்கு எதா பண்ணுறாங்க. ஆனால் பைலட்டாடா, எங்கள் அப்பாவுக்கு வேணா ஃபோன் அடிக்கவா, நான் செய்வேன். அப்படி செஞ்சு எடுத்துகிட்டு வருவார். வர சொல்லவா? எல்லா விளாக்கும் ஹாப்பி எண்டிங் மாதிரி இதுக்கு ஹாப்பி எண்டிங் இல்லை. ஹாப்பி எண்டிங்லாம் கிடையாதுங்க. ஒரு ஆளுக்கு மனசுக்குள்ள 15 ரூபா வருதுப்பா. சரி போங்க, நம்ம போகிறதுக்கு. என்னது திருப்பி ரீஃபண்ட் ஆகுறது எவ்வளோ ரீஃபண்ட்? அடுத்த விளாக் ரீஃபண்ட் ஆகுறதுன்னு கண்டினியூ அடுத்து வர இறங்கி போச்சு. பாய். ஏய் கோயம்புத்தூர் சாப்பிட்டு இப்போ கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போய் சாப்பிட்டு கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து பாலக்காடு மாறுறோம். கோயம்புத்தூர் போய் பாலக்காடு ஒரு வழி ஆகிட்டோம். நாங்கள் தூங்காமல் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இது வீடியோ போட போறியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். எடுக்கிறியா ஓடியா வேகமா? என்னது என்ன ட்ரிப்பு வந்தோமா என்ன? இங்கே படுத்து தூங்க வந்தோமா? 5:50க்கு எடுக்கணுமா? ஆமாம். இப்போ அது வரைக்கும் இங்கே தானே? அவ்வளோதான். ஒரு ஆள் மட்டை வரமாட்டேன்னு தூங்குறாரு. பாருங்க, இவருக்கு ஒரு கால் முடியாது. எங்கே பாருங்க, கால் கட்டு போட்டுக்காரு. வருங்கால மணி, எதிர்கால மணி. எப்படி பார்த்தாலும் அங்கே இங்கே அடி விட்டுட்டே இருக்குது. ட்ரெயினு போயிடுச்சு. அடுத்த ட்ரெயின் 6:50க்கா? 5:50க்கா? 5:50க்கு பாலக்காடு ட்ரெயின். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த ட்ரெயின் இல்லை வர. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன ஒரு அடியாக போயிட்டு நீ என்ன ஒன்று எடுத்துகிட்டு இருக்கப்போ விளாகுன்னு ஒன்று ஆரம்பித்து விளாக் எடுக்கிறதே வெறுத்துரும் போல. ஒன்று கூட ஒழுங்காக நடக்க மாட்டாங்க. எவன் சாபம் வச்சான்னு தெரில. எந்த கரப்பை முடிச்சு கண்ணு போட்டுச்சுன்னு தெரில. வேறு பாருங்க, அவங்க நேரம் படுத்துக்கிட்டே வராங்க. எல்லாருக்கும் இடம் இருக்குது, யாரும் அடிச்சுக்காதீங்க. யாரடிச்சாலும் அடிக்க நாளைக்கு போ.